அன்பிற்குரியவர்களே, ஒரு மூமின் உயர்வு பெறுவதும் மிகச்சிறந்தவனாக அல்லாஹ்விடத்தில் அடையாளம் பெறுவதும் அவன் கையிலே தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அப்படி ஒரு அற்புதமான காரியம் அவன் அல்லாஹ்வின் கட்டளையின்படியும் அவன் ரசூலுடைய ஏகத்துவத்தையும் அவன் ரசூலுடைய பாதையையும் பின்பற்றி நடப்பதிலும் அவர்களை நேசிப்பதிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகச்சிறந்த வெற்றியை வைத்திருக்கிறான். வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதோடு ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாம் பரிபூர்ணத்துவம் பெறுவதில்லை. அவன் சில பல விஷயங்களை செய்யும் போது மட்டும்தான் அவனுடைய இஸ்லாம் தீன் மனம் பெறுகிறது. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த ஒரு பெரும் வழிகாட்டி இல்லை என்றால் அல்லாஹ் என்றால் யார், அவன் யார், அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுக்கும் படைப்புகளுக்கும் மத்தியில் உள்ள அந்த உறவுகள் என்ன என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தராமல் வேறு யாரும் தந்திருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் குர்ஆன் என்ற இந்த இறை வேதம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அற்புதமான வழிகாட்டியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வெகுமதியாக தந்தார். அந்த வெகுமதியை நேசிப்பது ஈமானில் ஒரு மிகச்சிறந்த பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இதயத்திற்கு எப்படி பல நாளங்கள் இருக்கிறதோ, ரத்தம் சப்ளை செய்யக்கூடிய குழாய்கள் இருக்கிறதோ, அதே போல இதயம் என்ற அந்த ஈமானுக்கு ரத்தம் தரக்கூடிய, உயிர் தரக்கூடிய, ஊட்டம் தரக்கூடிய ஒன்றாக ஹிப்புர் ரசூல் என்று சொல்லக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியமும் அவருடைய அந்த இதாத் என்ற அவர்களுக்கு கட்டுப்படுதலும் இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் நேசம் வைத்தார்கள், வெற்றி பெற்றார்கள். வெற்றினா எப்படிப்பட்ட வெற்றி? மகத்தான வெற்றியை அல்லாஹ் கொடுத்தார். பத்ர் யுத்த களம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைமைக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர்களை நேசித்து உயிரே போனாலும் பரவாயில்லை என்று கடுமையான வெப்ப நோம்பு காலகட்டத்தில் அந்த சஹாபாக்களை உத்வேகப்படுத்தி அனுப்பி வைத்தது ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம்தான். அல்லாஹ்வின் மீதுள்ள முஹப்பத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்திலே கொண்டு வந்தாங்க. அந்த உள்ளத்தில் கொண்டு வரப்பட்ட ஈமான் வலு பெற்று பத்ர் யுத்த களத்தில் கலந்து கொண்டு மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தின் விஷயமாக சஹாபாக்கள் காட்டிய அந்த அக்கறையும் அவருடைய பேணுதலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ரொம்ப முஹப்பத் உள்ளவங்க, ரொம்ப ஆழமான நேசம் உள்ளவங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை இறக்கினார். அந்த அத்தியாயத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிகும் லிபஅதின் அன் தஹபத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்குரூன். குஃபார்களுடைய ஒரு கேடுகட்ட பழக்கம் இருந்தது. யூதர்களுடைய பழக்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சப்தமிட்டு பேசுவது, சப்தமிட்டு சிரிப்பது. ஒருத்தங்களை அவமானப்படுத்துறதுக்கு ரெண்டு விஷயங்களை நம்ம செஞ்சா போதும். அவருடைய வார்த்தையை நாம மதிக்காம முகத்தை திருப்பினா போதும், அவருக்கு முன்னாடி அவரை விட அதிகமா சத்தமிட்டு பேசினா போதும், அவருக்குள்ள அந்த கண்ணியம் இல்லாம போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை குலைப்பதற்கு குஃபார்கள் கங்கணம் கட்டி கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்து செய்தார்கள். சகோதரர்களே, எதிரிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு அமைந்தது போல இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. எத்தனையோ மக்கள் சொல்வார்கள், எங்களுக்கு எதிரிகள் எல்லாம் இருக்கிறார்கள், அப்படி ஒரு எதிரி இருக்கிறான், அவனுடைய டார்ச்சர் தாங்க முடியல, அவனுடைய டார்ச்சரால் எங்களால் வாழ முடியல என்னெல்லாம் சொல்வார்கள். நாம் சொல்வோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமையப்பெற்ற எதிரியை போல இந்த உலகத்தில் எதிரிகளை போல யாருக்கும் அமையப்பெறவில்லை. சுடர் விட்டு பிரகாசிக்கின்ற சூரியன் இருக்கிறது அல்லவா, அந்த சூரியனை பார்த்து உழைக்கும் நாய்களை போல அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல முடியாத தொடர் தாக்குதலை அந்த எதிரிகள் தந்து கொண்டிருந்தனர். ஒன்றா ரெண்டா, கொஞ்சம் நெஞ்சமல்ல. சூரத்துல் லுஹா என்று உங்களுக்கு அதனுடைய சிறப்பை நான் உங்களுக்கு சொல்லியிருக்க கூடும். இந்த சூரத்துல் லுஹா வந்ததன் பின்னணி என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்ச காலமாக வஹி வரவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய நாட்டம் கொஞ்ச காலம் வஹி வரவில்லை. வஹி வராததனால, குர்ஆன் இறங்காததனால
என்ன கதை கட்டி விட்டான்னு சொன்னா, அல்லாஹ் கை விரிச்சிட்டான். இந்த ஆளு இறைவனுடைய நபியாக இருந்தா அல்லாஹ் ஏன் கைவிடணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைவிட போய்தான் அவருக்கு தொடர்ந்து வஹி வருவது தடை செய்யப்பட்டு விட்டது. அதனால் அவ்வளவுதான், முடிந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா, சூரியனை பார்த்து குலைக்கும் நாய்களைப் போல அவர்கள் குலைத்துக் கொண்டிருந்தனர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் லுஹாவை அதுக்கப்புறமா இறக்குறான். சூரத்துல் லுஹாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்குறான். இறங்கி அத்தனை பேருடைய மூஞ்சிலையும் கரிய பூசினான். தாங்க முடியல அவங்களால. சூரத்துல் லுஹா அவ்வளவு பாக்கியமானது. பொதுவாகவே நமக்கும் சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது, எதிரிகளுடைய தொல்லைகள் வரும்போது சூரத்துல் லுஹாவை மகரிபுக்கு பிறகு ஓதப்பாருங்கள், ஓதி பழகுங்கள். சூரத்துல் லுஹாவை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு எதிரி எங்களை டார்ச்சர் செய்கிறான், தொந்தரவு செய்கிறான், அவனை யா அல்லாஹ் கிருபையாக நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க ஒரு பெரும் வலிமையையும் பெரும் ஒரு மிகச்சிறந்த ப்ரொடக்டையும் தரக்கூடியதாக சூரத்துல் லுஹா இருக்கிறது. அந்த சூரத்துல் லுஹா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதலாக இறக்கி தந்தார். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. அல்லாஹ் உங்களை கைவிடல, உங்களை வெறுக்கல. எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை எந்த காலத்திலும் விட்டது கிடையாது. இந்த வசனம் இறங்கின உடனே குஃபாருடைய மூஞ்சில கரிய பூசணமா இருந்துச்சு. இப்படி சவாலான முறையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பயணப்பட்டாங்களே ஒழிய, இஸ்லாத்தை கொண்டு சென்றாங்களே ஒழிய, சும்மா சாதா சீதாவா உங்களுக்கும் எனக்கும் இஸ்லாத்தை தரல. அப்ப அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி சத்தம் போட்டு பேசுறத ஒரு பழக்க தோஷமாகவே வைத்திருந்தா குஃபார்கள், யகூதிகள். அதை முறியடிக்கும் விதத்துல தான் சூரத்துல் ஹுஜராத்ல ஒரு முக்கியமான ஆயத்து ஒன்று இறக்கப்பட்டது. லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உங்க சத்தத்தை நீங்க உயர்த்தி பேசாதீங்க. அப்படி நீங்க உயர்த்தி பேசுனீங்கன்னு சொன்னா, அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காம இஸ்ஸத் இல்லாம நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா, உங்களுடைய அமல்களை எல்லாம் நான் அடிச்சிருவேன் என்று சொன்னான். உங்களுடைய அமல்கள்லாம் என்ன செஞ்சிருவேன்? நீ என்ன அமல் செய்தாலும் சரி, தொழுதாய், நோன்பு வைத்தாய், குர்ஆன் ஓதினாய், ஜகாத் கொடுத்தாய், சதகா கொடுத்தாய், ஹஜ்ஜுக்கு கூட சென்றிருந்தாலும் சரி, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைக்கு மேல நீ உயர்த்தி பேசினீன்னு சொன்னா உங்களுடைய அமல்களை எல்லாம் நம்ம அடிச்சிருவோம்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கினான். ஆயத்தை இறக்குனதுல இருந்து சாபித் ரலியல்லாஹு அவர்களை காணவில்லை. சாபித் என்ற சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அவர்களை காணவில்லை. ஊரே தேடுகிறது. சாபித் ரலியல்லாஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடுகிறார்கள். வருவாரப்பா, ஆளை காணமே, தொடர்ந்து ஆளை காணமே. அது இந்த ஆயத்து இறங்கினதுல இருந்து அவர் வரலையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்பதான் ஒரு சகோதரர் சென்று தேடும் போது வீட்டின் ஒரு ஓர பகுதியில முகத்தை புதைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் சாபித் ரலியல்லாஹு. அந்த சகோதரர் வந்து கேட்கிறாரு, ஏன் சாபித்தை அழுகிறீங்கன்னு சொல்லி. அப்பதான் சொல்றாரு, நான் நரகவாதிகளில் ஒருவனாக ஆகிவிட்டேன். நான் நரகவாதி என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறீர்? பல தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உயர்த்தி பேசியிருக்கிறேன், குரலை உயர்த்தி பேசியிருக்கிறேன், குரலை உயர்த்தி அவருடைய குரல் தாழ்ந்த நிலையில் நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூட்டு போறாங்க. கூப்பிட்டு போனோம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பா நீ நரகவாதி கிடையவே கிடையாது, நீ இயல்புலேயே குரலை உயர்த்தி பேசுகின்ற பழக்கம் உள்ளவன். நீ என்ன இழிவுபடுத்தணுன்றதுக்காக பேசல, நீ என்ன கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக நீ பேசல, என்ன வேதனைப்படுத்தணுன்றதுக்காக நீ பேசல. இயல்புலேயே உன் குரல் வந்து கொஞ்சம் உயர்ந்து இருக்கலாம், உயர்ந்து இருக்குது. பிராக்டிகலா இருக்கிற விஷயத்தை வந்து நீ மனசை போட்டு குழப்பிக்கிறாத அப்படின்னு சொல்லி சொன்னதாக நம்ம ஹதீஸ் ஷரீஃப்ல பார்க்கிறோம். அன்பு நெஞ்சங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலிலிருந்து கொஞ்சம் டெசிபல் கூட கொஞ்சம் உயர்த்தி பேசுவதையே தன் வாழ்க்கையில் பெரும் பாவமாக நினைத்த மக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழித்த கோட லேசா கூட தாண்டாத மக்கள், இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் எல்லாம் தூசி தட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பழங்காலத்து கதைகள், பழங்காலத்து விஷயங்களை எல்லாம் இப்புள்ள காலகட்டத்தில் எடுபடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டங்கள் மதிக்கப்படாத பொருளாக சில மக்களிடத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைக்கிறாங்க தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதில், அவர்களுடைய விஷயத்தில் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் ஒரு சமூகம் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் அந்த மக்களுக்கு நேர்வழி காட்டுவானாக. சாபித், அதே பெயருடைய சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு, இந்த சஹாபி அல்லாஹ்வின் பாதையில புறப்படுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன பண்ணார் தெரியுமா? வீட்ல போய் ஏற்கனவே அவர் உடுத்தியிருந்த ஆடையை களைந்து விட்டு கஃனாடையை போன்று ஒன்றை போட்டுக் கொண்டார். உலகத்துல கஃனாடையை பார்த்துட்டாலே நமக்கு ஒரு மாதிரி மனசு நெருடலா இருக்கும். நாட்டு மருந்து கடைகள்ல நம்ம சில நேரத்தை வச்சு விற்பாங்க. அப்ப அந்த கஃனாடையை பார்க்கும் போது நமக்கு ஒரு விதமான மனசுல நெருடல் ஏற்படும். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இதுதானே நமக்கு ஆடை அப்படின்னு. கோடான கோடி செல்வத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் கடைசியில முடிய போறது எந்த ஆடை தான்? கஃனாடை தான். அந்த கஃனாடை தான் லாஸ்ட்ல வந்து முடியும். அந்த கஃனாடையை சாதாரணமாக எந்த ஒரு மனிதனும் உபயோகிக்கவே மாட்டோம். கடைசியில ஜனாசாவுக்கு மட்டும்தான் உபயோகிப்போம். அந்த ஜனாசாவினுடைய ஆடையை பார்க்கும் போதே மனம் நெருடலாக இருக்கும் நம்மில். அவர் உடுத்திய ஆடைகள் என்னென்ன வண்ண வண்ண ஆடைகளும், கோடான கோடி செல்வங்களை கொட்டி திளைத்த ஆடைகளும் அவர் உடுத்தார். கடைசியில் அவருடைய உடலை நிரப்ப போவது இந்த கஃனாடை தான். இந்த கஃனாடைய அந்த சாபித் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கட்டா, மேல ஆடையாக உடுத்துக் கொள்கிறார். வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பதறாங்க. போருக்கு தானே போறீங்க, போருக்கு போயிட்டு திரும்பி நீங்க வரலாம் இல்லையா, திரும்பி நீங்க வரலாம் இல்லையா, வெற்றி வாகை சூடி வெற்றி திருமகனாக நீங்க திரும்பலாம் இல்லையா. அப்படி இருக்கையில ஒரேடியா போய் சேர்ற ஒரு மனைவியுடைய உள்ள எப்படி இருக்கும்? அந்த டிரெஸ்ல ஒரு மனைவி ஒரு கணவனை பார்க்கும் போது காதலோடு வாழ்கின்ற அந்த மனைவியுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? பாசத்தோடு வாழ்கின்ற அவருடைய மக்களின் உள்ளங்கள் எப்படி இருக்கும்? ஆனாலும் ரப்பின் பாதையில் போகின்ற அந்த திசை எனக்கு தெரிகிறது. ரப்பின் பாதையில் போகின்ற நேரம் எனக்கு தரப்படக்கூடிய சொர்க்கம் தெரிகின்றது. நான் அந்த சொர்க்கத்திற்காக தயாராகிறேன், தயவு செய்து என்னை தடுக்காதீர்கள் என்று சொல்லி அந்த கஃனாடையை அணிந்து அவங்களுடைய மகனார் அறிவிக்கிறாங்க, என் தந்தை உடம்பு முழுக்க நறுமணத்தை பூசிக்கொண்டனர். உங்களில் ஜனாசாக்களில் நீங்கள் ஊத்துகிறீர்கள் அல்லவா நறுமணப் பொருள், அந்த நறுமணப் பொருளை போன்ற ஒரு ஒன்றை எடுத்து உடம்பு முழுக்க பூசிக்கொண்டு சுர்மா இட்டவராக ஒரு ஜனாசா வெளிக்கிளம்பி செல்வதை போல என் தந்தை சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? கிளம்பி சென்றார்கள் என்ற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அங்க போய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? என் ரப்பே, ஒரு வேளை என்னை நீ ஷஹீதாக ஆக்காவிட்டால் நான் என்ன செய்வேன்? அல்லாஹ்வின் பாதையில் நான் போரிட்டு மரணிக்காவிட்டால் என்னுடைய கதி என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருண்டா, தோண்டினார், குழி தோண்டினார். குழி தோண்டி 2 பாதங்களையும் உள்ளே வைத்து புதைத்து விட்டார். அங்கேயும் இங்கேயும் அசையக்கூடாது. எதிரிகளுடைய வாட்கள் குத்தும், கிழிக்கும், கீறும். அந்த வழியினால் நான் என்னையே மறந்து ஓடிவிடக் கூடாது, புறமுதுகிட்டு ஓடிய அந்த பாவத்தை சம்பாதித்து விடக்கூடாது என்பதற்காக அதற்கு சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு என்ன பண்றாங்கடா, காலை புதைத்துக் கொண்டார்கள் மண்ணிலே. நாம பீச்சுகள்ல விளையாடுவோம் பாருங்க, புதைத்து நாமே புதைத்து விளையாடுவோம் பாருங்க, அதே போல கால்களை புதைத்துக் கொண்டார் சகோதரர்களே. கால்களை புதைத்துக் கொண்டு தன்னால் இயன்ற மட்டும் போரிட்டு அவர் மனம் கொஞ்சம் கூட அவருடைய நியத் மாறாதபடி உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த அந்த ஆழமான அன்பு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மீது வைத்த அந்த ஆழமான அன்பு, அதன் காரணமாக அவர் உடுத்திய அந்த ஆடை அவருக்கு ஜனாசா உடையாக மாறியது. நான் எதற்காக சொல்கிறேன் சகோதரர்களே, ஹிப்புர் ரசூல் என்று சொல்லக்கூடிய உத்தம நபியினுடைய முஹப்பத் இருக்கிறது அல்லவா, அந்த உத்தம நபியினுடைய முஹப்பத் ஒரு மனிதனுக்குள் ஆழமாக இறங்கிவிட்டால் அவன் தன்னையே மறப்பவனாக மாறிவிடுகிறான். அவன் ஊன் உறக்கம், அவனுடைய அனைத்து சுகங்களும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருப்தியையே குறிவைத்து செல்கிறது. அதனால தான் சொன்னார்கள், லா யகூனு முஃமினன் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன்.
உண்மையான முஃமின் யார் தெரியுமா? அவனுடைய பெற்றோர்களை விட, அவனுடைய மக்களை விட, ஏனைய அவனுடைய உறவுகள் அனைவரையும் விட நான் அவன் நெஞ்சத்தில் உயர்ந்தவனாக ஆகின்ற வரைக்கும் அவன் ஈமான் பரிபூர்ணத்துவம் பெறாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி இருக்கிறதா சகோதரர்களே? ரசூலின் மீது ஓதக்கூடிய ஸலவாத்தை கூட நாம் ஓதுவதில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா வ ஸலாத்தில் காயிமா. பாங்குக்கு பிறகு எனக்குள்ள காணிக்கையை செலுத்துறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனதை தொட்டு சொல்வோம், நாம் எத்தனை பேர் பாங்குக்கு பிறகு அந்த ரசூலுக்கு இந்த புகழை நாம் செய்கிறோம்? எத்தனை பேர் பாங்கு துஆ ஓதுகிறோம்? பாங்கு ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது டிவியினுடைய வால்யூமை குறைத்து பார்த்து கொண்டிருப்பார். அந்த கொஞ்சம் ஈமானாவது இருக்கும் அவன்கிட்ட. சில பேர் நினைச்சிருவாங்க, சில பேர் நினைச்சுவாங்க பாங்கு சொல்றாங்க டிவியை குறை பார்க்கலாமா, டிவியை குறைச்சிடணுமா, ஏன்னா அங்க பாங்கு சொல்றாங்க இல்லையா, டிவியை குறை. எங்கிருந்து நான் பாங்கு துவாவை இவரிடம் எதிர்பார்ப்பது? எத்தனையோ மக்களுக்கு பாங்கு துவா என்று ஒன்று இருக்கிறது என்பது கூட தெரியாது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாங்குக்கு பிறகு துவா ஓதுங்கள். நீங்கள் துவா ஓதி எனக்கு ஒரு பெரும் வாய்ப்பை பெற்று தாருங்கள் என்று சொன்னார்கள். என்ன வாய்ப்பு? மகாம் மஹ்மூத். எப்படிப்பட்ட வாய்ப்பு? புகழுக்குரிய ஷஃபாத்துடைய உயர்ந்த அந்த இடம், ரசூலுக்கென்று உரித்தான இடம். அந்த உரித்தான இடத்தை நீங்கள் கேளுங்கள் என்று நமக்கு பணித்தனர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, சில விஷயங்களை நம்மிடத்தில் வேண்டி இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ். தெரியுமா உங்களுக்கு? நாமெல்லாம் அவர்களிடத்தில் வேண்ட வேண்டிய ஒரு சூழல். யா ரசூலே நீங்கள் துஆ செய்யுங்கள், யா ரசூலே எனக்காக நீங்கள் எங்களுக்கு மீது நீங்கள் என்ன செய்யுங்கள், முஹப்பத் வையுங்கள் என்றெல்லாம் அவர்களிடத்தில் கெஞ்ச வேண்டிய இந்த சமூகத்திற்கு மத்தியிலே சில விஷயங்களை நம்மிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொன்னார்கள். அதில் ஒன்றுதான் பாங்கு துஆ. அதில் ஒன்றுதான் பாங்கு துஆ. ஒருமுறை உமர் ரலியல்லாஹு உம்ராவுக்காக பயணமாவார். பயணமாகும் போது யா ரசூலல்லாஹ் உம்ராவின் சட்ட திட்டங்களை எனக்கு சொல்லி தாருங்கள் என்று சொல்வார். அவருக்கு உண்டான சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் போய் வருகிறேன் யா ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்கள், நான் போய் வருகிறேன் என்று அந்த இடத்திலிருந்து அப்புறமாகி சிறிது கடப்பார். யா உமர் என்று அழைப்பார்கள், யா உமர் என்று அழைப்பார்கள். திரும்புவார், யா ரசூலல்லாஹ் ஆமன்னா சல்லம்னா வழிபட்டேன், உங்களை ஈமான் கொண்டேன், என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது அவர்கள் சொல்வார்கள், லா தன்சானி ஃபி துஆயிக, உன்னுடைய துஆவுல என்ன நீ மறந்துடாதேன்னுவாங்க. எந்த ரசூலுடைய துஆவுக்கு இந்த உலகமே மண்டியிட்டு கிடக்கிறதோ, எந்த ரசூலுடைய துஆவுக்கு இந்த உலகமே காத்து கிடக்கிறதோ, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்வாங்க, லா தன்சானி ஃபி துஆயிக யா உமர், உமரே உன்னுடைய துஆவுல என்ன நீ மறந்துடாதேன்னுவாங்க. அவர் சொல்வார், அந்த க்ஷணமே அந்த நேரமே உலகத்தின் அனைத்து பாக்கியங்களும் எனக்கு தரப்பட்டு, உமரே உனக்கு இது வேண்டுமா, ரசூல் சொன்ன வார்த்தை வேண்டுமா என்று சொன்னால் நான் சொல்வேன், இந்த பாக்கியங்கள் அனைத்தும் பொய், இது எனக்கு வேண்டாம், என் ரசூல் சொன்ன இந்த வார்த்தை தான் எனக்கு மகிழ்ச்சி என்று நான் சொல்வேன் என்று அறிவிக்கின்ற ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்களே கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட ரசூலுக்கு போழாரம் சுட்டுவோம், அப்படிப்பட்ட ரசூலை ஸலவாத்துக்களால் அலங்கரிப்போம், அவருடைய உள்ளத்தை கவரக்கூடிய மிகச்சிறந்த ஸலவாத்துக்களை முன்மொழிவோம். வெள்ளிக்கிழமை ஜும்மாக்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக ஜும்மாவின் அஸருக்கு பிறகு 80 முறை ஓதச் சொன்ன அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதின் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா என்று சொல்லக்கூடிய இந்த ஸலவாத்தை ஓதி பழகுவோம். 80 வருட பாவங்களை ஒரு ஸலவாத் மன்னிக்கிறது என்று சொன்னால் ரசூலுடைய முஹப்பத்தை விட வேறு எதால் செய்ய முடியும் சகோதரர்களே? அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. நம்முடைய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் அந்த ரசூலுடைய துஆ பரக்கத்தை கொண்டு கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.